ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம கோல்டன் ஹவுஸ் செட் அண்ட் லவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் எப்பவும் போல் ஏன்ஷியன் டைமை தான் காட்டுறாங்க. இந்த ஏன்ஷியன் டைமில் ஏன்ஷியன் பீப்புள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்ஷியன் பீப்புள் நல்லா வெல் டெவலப்டான அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல், இம்மார்ட்டல் அந்த மாதிரிலாம் இருக்க அவங்களுக்கு லைஃப் ஸ்பேன். இங்கே கடவுள் பார்க்குறாரு, என்னடா இவங்க வளர்ந்தே போகிறாங்க, விட்டால் நம்மளே மிஞ்சிருவானுங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, எர்த்குவைக், புயல், சுனாமி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வர வச்சு இவங்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஆல்ரெடி அண்டர் கிரவுண்டில் ஒரு வேர்ல்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. தப்பிச்ச மக்கள்லாம் இருப்பாங்க, இந்த சூறாவளி சுனாமியில் தப்பிச்ச மக்கள்லாம் அந்த அண்டர் கிரவுண்ட் போயிட்டு அங்கே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த கடவுள் மேலே என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப 1000 வருஷம்லாம் கழித்து புதுசாக மரம், செடி, அனிமல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல, இவங்களெல்லாம் உருவாக்கியிருக்காரு. அவங்க நெருப்பு மூட்டோட கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நம்ம ஏன்ஷியன் பீப்புளும் சரி, எத்தனை வருஷம் ஆகிடுச்சு வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா இவங்க இங்கே நெருப்பு மூட்டவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்களேன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போகிறாங்க. இப்படி ஹெல்ப் பண்ணி இவங்கக்கிட்ட இருக்க பவர்ஸை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால நம்ம நார்மல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஏன்ஷியன் பீப்புள் தான் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க மேலே பக்தியாக ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்க்குற ஒரு ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா இவனுங்க வந்தானுங்க இப்படி நம்மளுக்கு இருக்க பேர் புகழில் இவங்க வாங்கிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தில் ஏன்ஷியன் மக்கள்லாம் ஒரு பேய், பிசாசு அந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் சொல்லி இந்த ஏன்ஷியன் மக்கள் இங்கே வணங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இதை கேட்டுட்டு சரி, ஏன்ஷியன் மக்கள்லாம் பேய், பிசாசு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் மக்கள் எங்கே பார்த்தாலும் அவங்கள அடித்து துரத்துறது இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இவங்க இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துலையும் இவங்கள அடித்து கட்டி வச்சு கல்லால் அடித்து கொல்றது, இவங்க சூனியக்காரங்க மந்திரம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்கள கொண்டுட்டு இருந்தாங்க. இதுலேயும் தப்பிச்சு ஒரு சில பேர்லாம் போனால் கூட அவங்கள வலை வீசி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஏன்ஷியன் டைமில் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஏன்ஷியன் டைமில் இந்த ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு, அது ஒரு மரம் இல்லை, நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்தோம்ல ஒரு காஞ்சி போன மரம், அதே மரம் தான். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இந்த பூனைக்கு பால் வச்சிட்ருக்காரு. அப்போ ஒருத்தர் என் குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவரும் நம்ம ஹீரோவுக்கு தான் யாரை பிடிச்சாலும் எதை பிடிச்சாலும் அதுக்கு டைப்பிங் தானே பேர் வைப்பார். அந்த குழந்தைக்கும் டைப்பிங்னு பேர் வைக்கிறாரு. 60 இயர் கழிச்சு, அதாவது 60 வருஷம் கழிச்சுமே அந்த குழந்தை வளர்ந்துடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே இன்னும் எங்காவே இருக்கார். அந்த குழந்தை அவர்கிட்ட பேசிகிட்ருக்கு. அப்புறம் அப்படியே அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு நீங்கள் தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான். அப்போ அப்படியே நம்ம மாடர்ன் வேர்ல்டில் காட்டுறாங்க. மாடர்ன் வேர்ல்டில் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நாங்கள் போய் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, ஹீரோயினோட ரூமில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தா ஏதோ ஒரு கதவு மாதிரிலாம் இருக்குது. என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டால் நம்ம ஹீரோயின் என்னடா இது சவப்பெட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் செவுத்து வழியாக பூந்து வராரு. செவுத்து வழியாக பூந்து அதுதான் நான் தூங்குகிற இடம் அப்படின்னு சொல்லுவாராம். நம்ம ஹீரோயின் என்னடா சவப்பெட்டிக்குள்ளே படுத்து தூங்குறேன், நீ பேயின்னு ப்ரூஃப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதுக்கு அது ஒன்றும் சவப்பெட்டிலாம் கிடையாது, அதுதான் என்னோடய பெட்ரூமு, அதுக்குள்ளே நான் தூங்கினா எந்த ஒரு பேய், பிசாசு, பிளாக் மேஜிக், பில்லி சூனியம் எதுவுமே பக்கத்தில் அண்டாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நீயே ஒரு பேய் தானடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாரு, இது நீ எங்கள் ரூமு, இந்த ரூமுக்குள்ளே நீலாம் தூங்கக்கூடாது பார்த்துக்கோ, இது இந்த மாதிரிலாம் நீ தூங்குனா வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்டிகிட்ருக்கான். நம்ம ஹீரோ இப்போ நம்ம என்ன சொல்வதுன்னு தெரியவில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமா சரிம்மா நீங்கள் தூங்குங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிடுறான். எப்படி போகிறான்னா செவுத்து வழியாகவே போகிறான்னா, இதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரியா இவன் எப்படி செவுத்து வழியாக போனான் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தெல்லாம் தடவி பார்த்துட்ருக்கா, ஏதோ ஓட்டை இருக்கா, உடசல் இருக்கா அப்படின்னு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, நம்ம ஹீரோ செவுத்து வழியாக தான் போயிட்டு வந்திருக்கான். அவனை பற்றி விட்டு நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க பெட்டில் படுத்துட்டு. நம்ம ஹீரோயினும் ஏன்டி என்னை இப்படியே டார்ச்சர் பண்ணுறான், இந்த வீட்டை விட்டு போயும் தொலைய மாட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டும் நீ எதுக்காக இந்த வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாக நான் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கணும், இதெல்லாம் எனக்கு உதவியாக இருக்கும், அதுக்காக நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
பொய் சொல்லாத. நீ இதை வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் உன்னால் ஒர்க் போயிட்டு வந்து இங்கே உன்னால் நிம்மதியாக தூங்க முடியல உன் வீட்டில். செகண்ட், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு உனக்கு சொந்தமாக ஒரு வீடுக்குள்ளே இல்லையேன்னு உன்னை அசிங்கப்படுத்துனது. அதுக்காக தானே நீ இந்த வீட்டை வாங்கின. சரி ஓகே, நீ ஒரு ரூம்மேட்டை தானே தேடிட்டு இருந்த. ஏன் நீ ஹீரோவையோ உன்னோட ரூம்மேட்டை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோ எப்படியும் ஃப்ரெண்டாக இருப்பான், அவனே வந்து ஒரு பேய். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மனுஷன் ரூம்மேட்டாக இருந்தால் அவன் வந்து எனக்கு தங்குறதுக்கு ரெண்ட்டும் கொடுப்பான். ஆனால் நம்ம ஹீரோ எனக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன கொடுக்கணும், அவனை நல்லா தானே பார்த்துக்குறோம், உனக்கு சமைச்செல்லாம் போடுறான்ல, அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் உனக்கு, அவன் ஏதாவது உனக்கு கெட்டது பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டும் கேட்டுட்ருக்காங்க. இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே தூங்க போகிறாங்க. நம்ம ஹீரோயினா அப்படியே போயிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ பூனைக்கு பால் வச்சிட்ருக்கான். அப்படியே அந்த மரத்தை பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வந்த நேரம் அந்த மரமும் பூத்து குலுங்க ஆரம்பிக்குது. அந்த பூனைக்கு பாலை வச்சிட்ருக்க ஹீரோ அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்த நம்ம ஹீரோயினா, ஐயோ பார்க்குறானேன்னு சொல்லி குடுகுடுன்னு போய் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சிக்கிறாங்க. எழுந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எழுந்திச்சி போய் ஹாலில் பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா வகையாக சமைச்சு வச்சுருக்கான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோட மூஞ்சே வாடி போயிடுது. உனக்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்சேன், வேணான்னாடி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு காட்டி விடுவாளா, சாப்பிட்டே அவர் ஒரு வாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட வாயை திணிச்சிடுறா. ஒரு வாய் தான். நம்ம ஹீரோயினுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை எப்படிப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரி கேட்கவும், ஹீரோவா அரை மணி நேரம் லெக்சர் எடுத்துட்டுருக்கான், அது எப்படி சமைக்கிறதுன்னு. அவள் தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரியா, உனக்கு கேட்டதுக்கு நான் கேட்காமே இருந்திருக்கலாம், அரை மணி நேரம் லெக்சர் எடுக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி, போதும் நிறுத்து, இதை நீ சொன்னாலே எங்களுக்கு புரிய போகிறதில்ல, நீ சொல்ல வேணாம் அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் டிங்குன்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்குமா. நம்ம ஹீரோயினா, நான் தான் போய் எடுப்பேன், நான் தான் போய் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் திறக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பாட்டி வந்து நின்றுட்டுருக்காங்க. தள்ளுமா நான் உள்ளே வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினை வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க உள்ளே வரும்போது நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும், ஏன் நீ இப்போ மறைஞ்ச அப்படின்னு கேட்டால், ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல ஒரு பையன் இருந்தால் அவளை தானே எல்லோரும் தப்பாக பேசுவாங்க, அதனால தான் நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவானோ. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டாக எவ்வளோ நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பாட்டியும் வந்து எங்கே இந்த பேயின்னு சொல்லிட்டு மந்திரம்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிட்டு, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவானா. அவள் தான் இந்த பாட்டி அதை பார்த்த உடனே இந்த பேப்பரெல்லாம் தூக்கி நம்ம ஹீரோ மண்டையில் ஒட்டி வச்சுட்டு அதெல்லாம் உள்ளே ஊற்று, இந்த பேப்பரெல்லாம் உள்ளே விட்டு நுழப்பி ஹீரோயின் கிட்ட குடிமா அதை குடிச்சா அந்த பேய் ஒன்று அண்டாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அவன் சும்மாவே எனக்கு எந்த கெட்டதும் பண்ண மாட்டான், அவன் இங்கே பேயா சுற்றின்னு இருக்கான், அவன் வந்து ரொம்ப நல்லவன், அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அந்த சாந்தி படுத்துங்க தான் உங்களை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து இப்போ குடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவன் உங்ககிட்ட இருக்க எனர்ஜி எல்லாம் வந்து உறிஞ்சிக்கிட்டு அவன் நல்லா ஜாலியாக இருப்பான், நீ செத்து போயிடுவ, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் தான் நம்ம ஹீரோயினுக்காக பக்குன்னு ஆயிடுது. நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஏன்ஷியன்ட் டைமில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று குடிக்க வச்ச மாதிரிலாம் ஞாபகம் வருது. அதனால் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க, அதை கத்தி விட்டுறான். அவள் தான் அந்த பாட்டியை பயந்தடிச்சு குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க. ஃப்ரெண்டுக்காரி, எதுக்குடி நீ இப்படிலாம் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, நான் ஹீரோவுக்கு நல்லது பண்ணணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோவும், நான் தான் சொன்னேன் நான் பேய் இல்லைன்னு, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு புரியுது நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கவும் நம்ம ஹீரோயின் பயந்து காஃபி பீன்ஸை தூக்கி நம்ம ஹீரோ மேலே போட்டுடுறாங்க. ஹீரோவா மயக்கம் போட்டு விழுந்தோடனே, ஐயோ நான் என்னடா பண்ணேன், நான் சும்மா காஃபி பீன்ஸை தானடா போட்டேன், அதுக்கு எப்படி ஃப்ளாட் ஆகிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ, நான் என்ன பார்த்தேன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கை வச்சு அந்த இல்யூஷன்லாம் இருந்துச்சுல்ல, அந்த ஏன்ஷியன்ட் டைம் இல்யூஷன் அதெல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை இப்போ என்ன பண்ணுறது தெரியல, இவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்தான். அந்த மரத்தை தாண்டி நம்ம ஹீரோயினால் போக முடியல. ஹீரோயின் வந்துடுவாங்க, பட் அந்த ஹீரோவால் முடியல. ஏன் உன்னால் முடியல, என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் இதை தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிகிட்ருக்கான். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, உன்னை எப்படியா ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும், நீ தானே அவனை ரீசார்ஜ் பண்ணுவேன், பெண் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவா, நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஃபார்ஹெட்டில் கிஸ் பண்ணிடுறான்.
அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏன்டி நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலே நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. மார்னிங்லேயே நம்ம ஹீரோ நினச்சிக்கும் போது நம்ம ஹீரோ சொக்க கூட போடாமல் வந்து என்னையை மன்னிச்சு விடுங்கள் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினா நீங்கள் என்னடா பண்ணுற, ஃபஸ்ட்டு ஏதாவது மேலே போட்டுனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை தூக்கி போடுறா. அதை போட்டு சரிங்க வா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு கேட்கும்போது என்னையை மன்னிச்சிடுங்க, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நான் உங்களை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா சரி சரி இருக்கட்டும், நான் உன்னை என்னுடைய ரூம்மேட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து ஒரு 3 கண்டிஷனை நீ வந்து கேட்டு ஒபே பண்ணி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவனை என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த மாதிரி சொக்கா போடாமல் எங்கேயும் சுற்றக்கூடாது சரியா. செகண்ட் கண்டிஷன் நீ இந்த வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு மேஜிக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. தேர்டு கண்டிஷன் அந்த செவப்பெட்டி மாதிரி ஒரு கதவு இருக்குல்ல, அதுக்குள்ளே நீ தூங்கவே கூடாது, உனக்குன்னு நான் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன், நீ அதுக்குள்ளே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உன்னை யாரையாச்சும் பார்த்தா நீ என்ன சொல்கிறேன்னு இந்த வீட்டை வந்து கட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் தான் நீ தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் உனக்கு வந்து உன்னைய பற்றி வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தானே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க டக்குன்னு எழுந்துச்சி உங்களுக்கு ரூம்மேட்லாம் செட் ஆகாது, நீங்கள் லவ்வராக தான் இருக்கணும், அவன் என்ன சொன்னான், அவன் இத்தனை வருஷம் இங்கே யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னான்ல, அதே மாதிரி நீ தான் அவனோட ஸ்பெக்சுவல் எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்க, அப்போ கண்டிப்பாக அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரூம்மேட்ஸ்லாம் செட் ஆகாது, உங்களுக்கு கப்புள் தான் செட் ஆகும், நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு கப்புள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினா சரி இவளை கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் விட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவா ரொம்ப வருஷம் கழிச்சு 1000 வருஷம் கழிச்சு இப்படி வெளியே வந்து பார்க்குறாருல சொல்லிட்டு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ உன்னால் நான் வரவே முடியாதுன்னு சொன்னி அந்த மரத்தை தாண்டி எப்படா வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ எனக்கு ஸ்பெக்சுவல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போ எனக்கு ஸ்பெக்சுவல் எனர்ஜி அதிகமாக இருக்குது, அதனால என்னால் வெளியே வர முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அழகாக இயற்கை காட்சியோட ரசிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டாக நீ அவனை சைட் அடிக்கிறதுன்னு அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் சொல்லக்கூடாதுலாம் தப்பு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டில் ஒரு கண்ணாடி இருக்கும்ல மிரர், அதிலேருந்து நம்ம ஹீரோவையே தான் சைட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். டேக் கேர் காய்ஸ், பை.